வணக்கம் நண்பா. நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்ல கவனிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி கொண்டு வருகிறீங்க. இவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு நல்ல ஒரு நிலையில் இருக்கிறீங்க. அப்போ கடவுள் இந்த உலகத்தில் உங்களுக்கு நல்ல கொடுத்துருக்கிற திறமைகள், நல்ல வேலைகள், நல்ல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, நல்ல கான்ட்ராக்டுகள், பெரிய ஒரு பிஸ்னஸ், சின்ன சின்ன பிஸ்னஸ், சின்ன சின்ன வேலைகள், நல்ல ஒரு ஃபேமிலி, நல்ல ஒரு ஊழியங்கள், நல்ல ஒரு திருச்சபை எல்லாமே நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். அப்போ கடவுள் கொடுத்துருக்கிற இது எல்லாமே எதுக்கென்றால் ஒரு வட்டத்துக்குள்ளாக நாம மட்டும், நம்முடைய ஜனங்கள் மட்டும், நம்முடைய ஃபேமிலி மட்டும் வாழும்படியாக அல்ல. இதுக்காக தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. அது எதற்காக கொடுத்திருக்கிறார் என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு, ஜனங்களுக்கு தேவனுடைய ராஜ்யமான சுவிசேஷங்கள் புறப்பட்டு செல்வதற்காகத்தான். நாம் இன்னைக்கும் பாருங்க, எத்தனை இடங்கள்ல, இந்தியாவில் எத்தனை இடங்கள்ல இன்னைக்கு சுவிசேஷங்கள் சொல்லப்பட முடியாமல் இருக்குது, சொல்லவும் முடியாமல் இருக்குது. காரணம் என்றால் ஒரு காலகட்டங்களில் நமக்கு முன்னே இருந்து பெரியவங்க டிஜேஸ் அங்கிள்லாம் இருந்தாங்க, சுவிசேஷங்கள் ஆங்காங்கு பரவி கொண்டிருந்தது. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சுவிசேஷங்களை அறிவிப்பது எல்லாமே முடங்கி போய் கிடக்கிறது. அப்படி என்றால் இந்த காலகட்டத்தில் இவ்வளவு விதமான வளர்ச்சிகள் கொடுத்திருக்கிறார், இவ்வளோ பெரியான வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். நம்முடைய சபைகளிலும் தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருமே ஒரு நல்ல நிலையில ஏற்படுத்தினால், உங்களையும் நல்ல நிலையை ஏற்படுத்தினாலும் ஒரு வட்டத்துக்குள்ளாக நீங்கள் வாழ முடியாது அல்ல. மன்னிக்கணும். தேவனுடைய ராஜ்யங்கள் உங்கள் மூலமாக உலகம் முழுவதும் பரவ முடியாது, இந்தியா முழுவதும் பரவ முடியாது. எல்லா இடங்களுக்கும் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அடுத்த நிலைக்கு செல்லும்படியாகத்தான் தேவன் உங்களுக்கு இருக்கிற இந்த ஆசீர்வாதம், இந்த திறமைகள், இந்த பாடுகிற திறமைகள், பிரசங்க திறமைகள், அல்லது இந்த பொருளாதாரங்கள், ஆசீர்வாதங்கள், கொடுத்திருக்கிற வாகனங்கள், கொடுத்திருக்கிற வசதிகள், கார்கள், இவ்வளோ சபையில் இவ்வளோ மக்கள் எல்லாம் கொடுத்து என்றால் ஒரு வட்டத்துக்குள்ளாக வாழ்ந்து மகிழ முடியாதல்ல. பிறருடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை காணும் என்றால் அவங்க ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் தேவன் கொடுத்திருக்கிறார். அதை எண்ணுங்க, அதை எடுத்து நீங்கள் விதைக்க ஆரம்பிங்கள், செயல்பட ஆரம்பிங்க. அதன் பிறகு என்னங்க, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக செய்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.